சுந்தர் சியின் அரண்மனை படத்திற்கு பிறகு ராய் லட்சுமி பேய் வேடத்தில் நடித்துள்ள படம் சவுகார்பேட்டை. வடிவுடையான் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் நாயகனாக நடித்துள்ளார். கதைப்படி ஸ்ரீகாந்த், ராய் லட்சுமி இருவரும் காதலர்கள். அவர்களை அடித்து கொன்றுவிட பின்னர் ஆவியாக வந்து பழி வாங்குவதுதான் படத்தின் கதை. குறிப்பாக ஆவியாக அவர்கள் காதலிப்பது, டூயட் பாடுவது போன்ற காட்சிகளும் இந்த படத்தில் உள்ளதாம். அதற்காக சுடுகாட்டில் படமாக்கியிருப்பதோடு அவர்களுடன் நூற்றுக்கணக்கான பேய்கள் நடனம் ஆடுவது போலவும் மிரட்டலாக படமாக்கியிருக்கின்றன. அதோடு கிளைமேக்ஸில் தங்களை கொன்றவர்களை பழி வாங்குவதற்கு முன்பு ஸ்ரீகாந்த், ராய் லட்சுமி இருவரும் ருத்ர தாண்டவம் ஆடுவார்களாம். மோதி பார்ப்பேன் என்று விவேகா எழுதியுள்ள அந்த பாடலில் இதுவரை எந்த படத்திலும் ஆடாத அளவிற்கு ஆவேச நடனம் ஆடியுள்ளாராம் ராய் லட்சுமி. இதனால் இந்த படம் எனது வாழ்வில் மிக முக்கியமான படம் என்று கூறி வரும் ராய் லட்சுமி அடுத்தடுத்து மேலும் சில பேய் படங்களில் நடிப்பதற்கும் கதை கேட்டு வருகின்றார். மேலும் இந்த படத்தில் ஆவி காதலர்கள் என்ட்ரியாகும் ஒவ்வொரு காட்சியிலும் வித்தியாசமான பின்னணி இசையமைக்கப்பட்டுள்ளதாம். குறிப்பாக இசை கருவிகளுக்கு பதிலாக ஆண்கள் கோரஸாக அச்சுறுத்தும் வகையில் குரல் கொடுப்பதையே பின்னணி இசையாக்கியுள்ளார் இசையமைப்பாளர் ஜான் பீட்டர்.